ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. என்னடா சேவிங் ரிலேட்டடான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டுறதை நமக்கு காமிக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களாங்க. எனக்கு இந்த டிசம்பர் பூ வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ என்னோடய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் வந்து இந்த பூ வந்து கலர் கலராக வைக்க பிடிக்கும். இதிலே வந்து பிங்க் கலர் வரும், டார்க் ரோஸ் கலரில் வரும், அதாவது பட் ரோஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலரில் வரும். வரி வரி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ப்ளூ வித் ஒயிட்டு வச்சு வரும். ஸோ என்ன கலர்லாம் இருக்கோ எல்லாமே வந்து அம்மா நேரம் வாங்கி கண்டிப்பாக வந்து அந்த மந்த்து ஃபுல்லாகவே டிசம்பர் ஜான்வரி மந்த்து வந்து கண்டிப்பாக இந்த பூ வரும். ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சும்மா ஒரு 4 இனுக்காவது வந்து தலையில் கண்டிப்பாக இந்த பூ வச்சு விடுவாங்க. ஸோ இந்த பூ வந்து என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இங்கே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூத்திருந்தது, அவங்க வீட்டில் பூ பூத்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க. 2 நாள் பூ இருக்குது, நீங்கள் வந்து கட்டி நீங்களும் பாப்பாவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா இந்த பூலாம் இப்போ வந்து சென்னையில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கவே முடியல. இந்த பூலாம் நான் பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையிலேருந்து எண்ணி 100வது நாள் வந்து அட்சய திதிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அட்சய திதிக்கு வந்து நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்கு மோட்டிவேஷனாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் டெய்லி நான் சொல்கிற அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, அட்சய திதிக்கு நம்ம எல்லாருமே நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் ஒரு சூப்பரான கோல்டு காயின் வாங்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு நாள் பூ தான் கட்டி முடிச்சிருக்கேன். இன்னொரு நாள் பூ வந்து கவரில் அப்படியே இருக்குங்க. சரி, நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பூவை கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்கடையூர்லேருந்து கோயில் பிரசாதம் வந்திருந்ததுங்க. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் இயர் அங்கே திருக்கடையூரில் அங்கே கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பேர், உங்களுடைய ராசி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நான் இங்கே வந்து அர்ச்சனைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ. ஸோ அடுத்து 1 மந்த்லேயே எனக்கு அந்த கோயில் போகிறதுக்கான கொடுப்பனையும் இருந்தது. ஸோ அங்கே வந்து அவங்கள கால் பண்ணி பேசி அவங்களும் வந்து நம்மளை பார்த்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அவங்க அப்போ வந்து கோயிலில் கொடுத்ததுக்கு எனக்கு மந்த்லி வந்து இந்த பிரசாதம் வருதுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. இது வந்து காயத்ரி அப்படிங்கிற சிஸ்டர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் திரும்பியும் தேங்க் பண்ணிக்கிறேன். நிஜமாகவே ஒரு மந்த்து தொடங்குறப்ப, ஒரு கோயில் பிரசாதத்தோடு நமக்கு தொடங்குறப்ப இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இன்றைக்கி இந்த பிரசாதம் வந்த கையோடு நம்ம வந்து அட்சய திதிக்கு இன்னையிலேருந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கிறோம். அட்சய திதிக்கு அடுத்து 1 கிராம் காயின் வாங்கணும் அப்படிங்கிற டார்கெட்டை இன்றைக்கி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் லாஸ்ட்டு மந்த்து நவம்பர் மந்த்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு மரப்பெட்டி தாங்க. ஆல்ரெடி வந்து நான் கோல்டு காயின் வைக்கிறதுக்குன்னு ஒரு மரப்பெட்டி வாங்கியிருந்தேன்ல, அதே மாதிரி இது சில்வர் காயின் வைக்கிறதுக்குன்னு நான் வாங்கியிருந்தேங்க. அரௌண்ட் ஒரு 250 ருப்பீஸ்க்குள்ளே வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அந்த யானை போட்டு இருந்தது எனக்கு ரொம்ப, அதாவது யானை அப்படிங்கிறது லக்ஷ்மியை குறிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த பெட்டியிலே வந்து நான் சில்வர் காயின் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ என்ன யோசிச்சேன்னா, நம்ம இதில் வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அட்சய திதிக்கு நம்ம ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து என்னால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன், அதை எடுத்து வச்சுட்டு வரப்போகிறேன். ஸோ உங்களுக்கு அதை விட கூட எடுத்து வைக்க முடியும்னாலும் எடுத்து வைங்க. இல்லை என்னால் அதை விடலாம் பண்ண முடியாது சிஸ்டர், என்னோடய வருமானத்துக்கு இதை விட கம்மியாக தான் எடுத்து வைக்க முடியும்னா அது உங்களோட இஷ்டம். ஸோ என்னோடய டார்கெட் வந்து இதே மாதிரி ஒரு கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. என்னடா 1 கிராம் சொல்லிவிட்டு 4 கிராம் காயின் காமிக்கிறாளே நினைக்காதீங்க. ஸோ நானே இப்போ தான் அதை வந்து உத்து பார்க்குறப்ப தான் அது 4 கிராம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கடவுளோட அருள் இருக்கிறப்ப நமக்கு வந்து 1 கிராம் 4 கிராமாகவும் மாறலாம், இல்லை 1 கிராம் 100 மில்லிகிராமாகவும் வரலாம். ஸோ எதுவானாலும் சரி, சந்தோஷமாக ஒரு சின்ன கோல்டு காயின் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இன்றைக்கி ஜனவரி 9, இன்றைக்கி வந்து 22 கேரட் கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12,800 ரூபா இருக்குங்க. சில்வர் வந்து 268 ரூபா அந்த ரேட்டுக்கு விழுது. ஸோ என்னோடய அசம்ஷன் வந்து அட்சய திதி அப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு 15,000 வரையும்
போகலாம் அப்படின்னு என்னோடய அசம்ஷன் வச்சுருக்கேங்க. அதாவது ஏப்ரல் 19, 2026 அன்னைக்கு தான் அட்சய திதி. ஸோ அந்த தேதி அப்போ கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு 15,000 இருக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு தான் இப்போ இந்த சேவிங்ஸை நான் தொடங்குறேங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 7,500 தேவை. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி வேறு வரும் நமக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு ₹225 ஆட் ஆகிறப்ப ₹7,725 வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து இந்த அமௌண்ட்டை டெய்லி சேவிங்காக, ஒரு வார சேமிப்பாக, ஒரு மந்த்லி சேவிங்ஸாக எப்படி பிரித்து சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பணப்பெட்டியில் வந்து ஒரு சில பொருட்கள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அப்படிங்கிறத நான் இந்த பணப்பெட்டியில் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேங்க. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அதனால் சாமி கும்பிட்டு இது என்ன காசுன்னு பார்த்திங்கன்னா அரக்காசு அம்மன் அப்படிங்கிற கோயிலேருந்து வாங்கின காசு தாங்க. இந்த அம்மனுக்கு வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, ஒரு தங்கப்பண்டமோ இல்லை ஒரு பத்திரமோ இல்லை ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து தொலைச்சிட்டிங்க, தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு ₹11, ஒரு ₹6 உங்களால் முடிஞ்சதாக வந்து உங்கள் பூஜை ரூமில் எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற 48 நாளைக்குள்ளே கிடச்சிருங்க. இது வந்து அனுபவபூர்வமாக எனக்கு வந்து ஒரு 4-5 தடவை இது நடந்திருக்கு. ஸோ அந்த கோயிலில் வாங்கின காசு தான். ஸோ அதில் வந்து இப்போ திருக்கடையூர்லேருந்து அவங்க அனுப்பின அந்த பிரசாதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த திருநீர், மஞ்சள், குங்குமம் எல்லாமே அதோட அந்த கவருக்குள்ளே போட்டேங்க. நான் இதை வச்சு தான் வந்து எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த வருஷத்துக்கான அட்சய திதிக்கான சேமிப்பை தொடங்க போகிறேன். நான் இதில் வேறு என்ன பொருள் போட போகிறேன்னா, எப்பயுமே நான் பூஜை பொருள் இவங்க எல்லாேருக்கும் கொடுப்பேன் பார்த்திங்களா, அந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள்னு சொல்லி 3 சோவி, அப்புறம் 3 கோமதி சக்கரம், தாமரை விதை, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி வாசனை பொருட்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது எல்லாமே வந்து இந்த பெட்டியில் வந்து நான் போடுறேங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணப்பெட்டிக்குள்ளே இந்த மாதிரி லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் அப்படிங்கிறதோடு சேர்த்து கொஞ்சோண்டி ஜவ்வாதும் இந்த பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் கலந்து போடுறப்ப பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்ல வாசமாக இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவும் அங்கே இருக்காதுங்க. நான் ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக நிறையா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நிறைஞ்சி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு குபேர காசு அப்படிங்கிறதும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த காம்போ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் கமெண்டில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு வந்து லக்ஷ்மி குபேர காம்போ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் இதோடைய காஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஜனவரி மந்த்துக்கு டாப் கமாண்டர்ஸாக வந்து 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட நேமை வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு தை 1ஆம் கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவங்கள நான் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக யார் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு சேர்த்து கொஞ்சம் காயின்ஸுங்க, சில்லறை காசு அங்கங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் உங்கள் கையில் சில்லறை காசு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பாக்ஸில் வந்து போட்டு சேமித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பூஜைக்கு உகந்த பொருட்கள் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து போட்டு வச்சுட்டேன். பட் இதை வந்து க்ளோஸ் பண்ணலைங்க, ஓப்பன் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஏன்னா அப்போனா தான் அதில் வந்து பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது அதெல்லாம் கலந்து போட்டிருக்கேங்க. ஸோ அந்த நறுமணம் வந்து எப்பயுமே இந்த பெட்டியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதில் இப்போ வந்து டெய்லி சேவிங்காக வந்து ஒரு அமௌண்ட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த ரூபாத்தாள் மேலே இந்த பொருள்லாம் படுறப்போ டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கவர் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே வந்து இந்த சின்ன விநாயகரையும் உள்ளே வைக்கிறேங்க. முழு முதற் கடவுளான விநாயகரையும் வேண்டிக்கிட்டு என்னோடய அட்சய திதிக்கான சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பெட்டி எடுத்து இதே மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ, உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஏப்ரல் 19, 2026 அட்சய திதி வருது. ஜனவரி 9, 2026 இன்றைக்கி. ஸோ கரெக்டாக 100 நாள் இருக்குது நமக்கு அட்சய திதிக்கு. ஸோ நான் இதில் வந்து ஒரு 500 மில்லிகிராம் வாங்குறதுக்கான டார்கெட் தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் வந்து 2 கிராம் வாங்க முடியும், என்னால் 1 பவுன் சேர்க்க முடியும், என்னால் வந்து இல்லை ஒரு 100 மில்லிகிராம் தான் வாங்க முடியும் அப்படின்னா அது உங்களோட டார்கெட்டுங்க. உங்களோட டார்கெட்டை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை அட்சய திதி அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். அதை வந்து மனசில் உறுதி பண்ணிக்கோங்க. ஸோ நான் 1/2 கிராம்ங்கிறதுனால டார்கெட் அமௌண்ட் வந்து ₹8,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க.
ஏன்னா அரை கிராம் என்னோடய கணிப்புப்படி அந்நேரம் வந்து 1 கிராம் 15,000க்கு போனால் கூட அரை கிராமுக்கு ஒரு 7,500 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 7,725 வருது. ஸோ என்னோடய டார்கெட்டாக நான் வந்து ஒரு 8,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 100 நாளுக்கு டெய்லி 50 மேனிக்கு நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக ஒரு 5,000 சேமிக்க முடியுங்க. இல்லை எனக்கு வந்து டெய்லி 100 எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 100 எடுத்து வைக்கலாம். நான் இப்போ வந்து 100 தாங்க எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நான் 1 கிராம் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக்கெண்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. வீக்கெண்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. ஒரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் மொத்தமாக வாங்குவாங்க அந்த வீக்குக்கு. அப்படி வாங்குகிற சமயத்தில் நீங்கள் ஒரு 100 மிச்சப்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட 16 வாரங்கள் இருக்குங்க இன்னும் அட்சய தீதிக்கு. ஒரு வாரத்துக்கு 100 அப்படின்னா அது ஒரு 1,600 ரொம்ப சுலபமாகவே உங்களால் சேமித்து வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பொங்கல் வருது. ஸோ பொங்கலில் வந்து இந்த காணும் பொங்கலுக்கெலாம் வந்து சொந்தக்காரங்கள்லாம் பார்க்க போனால் அப்படின்னா காசு கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி வர்ற காசை கூட சேர்த்து வைக்கலாம். நம்மளும் காசு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நமக்கு வர்ற காசை இந்த அட்சய தீதிக்கு காயின் வாங்குறதுக்கு நீங்கள் தூக்கி வைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி 3 மாதம் இருக்குது. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மந்த் வந்துடுது. ஸோ 3 மாதத்துக்கு 200 போட்டிருக்கேங்க. ஸோ ஒரு மாதத்தில் காய்கறி, பால், அதுக்கப்புறம் மற்ற இதர செலவுகள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடுவோம். ஸோ அதில் வந்து ஒரு 200 முதல்ல தூக்கி தனியாக வச்சுருங்கங்க. ஸோ அது ஒரு 600 கண்டிப்பாக வந்துடும். இது போக காயின் சேவிங்ஸ், எப்போல்லாம் கடைக்கு போயிட்டு வர்றீங்க கொஞ்சம் காயின் இருக்கும், அந்த காயினெல்லாம் வந்து சேர்த்து வைங்க. ஒரு டப்பாவில் வந்து அப்படியே போட்டு வச்சுட்டே வாங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த 8,000 உங்களால் அச்சீவ் தீதிக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுவே 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே டபுள் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு வந்து இன்னும் 250 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சா இதை அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை கரெக்டாக டெய்லி எடுத்து வச்சுட்டு வாங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுக்காவது எடுத்து யூஸ் பண்ணேன்னு சொல்லி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மெயினாக வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேலண்டரோ இல்லை ஒரு நோட்லேயே கூட நீங்கள் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சு எங்கேயாவது ஒட்டி கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ ஜனவரி 9 ஏப்ரல் 19 வரையும் நான் வந்து அப்படியே எழுதி வச்சுருக்கேங்க. இதில் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து சண்டேஸ். உங்களுக்கு வந்து சண்டே வந்து நான் வந்து வீக்கெண்டு வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு இல்லை, அதுக்காக அதை வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜான் 9 இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ நான் வந்து டெய்லி சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீக்லி சேவிங்ஸுங்கிறது வந்து 200 டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மந்த்லி சேவிங்ஸுங்கிறது வந்து ஒரு 300 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த 100 நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக டெய்லி எடுத்து அந்த பர்டிகுலராக ஒரு டப்பாவோ ஒரு உண்டியலோ வச்சுக்கோங்க. அதில் போட்டு வச்சுட்டே வாங்க. நீங்கள் டிஜி சில்வரில் சேர்த்தாலும் சரி, இல்லை மந்த்லி சிட் ஸ்கீமாக சேர்த்தாலும் பரவாயில்லைங்க. இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரூபாயாகவே எடுத்து வச்சுட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த ஜனவரி மந்த்துக்கான 300 அதை தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200, 2 50 தாள், இது ரெண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரூபா வந்து போன வருஷம் வந்து வரலட்சுமி பூஜையில் வச்சு எடுத்த அமௌண்ட்டு தான் இந்த 300 அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாரத்துக்கான 200 ஸோ இந்த வாரத்துக்கான 200 அந்த 11ஆம் வருது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வீக்கெண்டுக்கான 200. ஸோ 2 100 தாள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 300 + 200 500 சேர்த்தாச்சு இப்போயே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 9ஆம் இன்றைக்கான ரூபா ஒரு 100 ஸோ 2 50 தாள் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி 600 சேர்ந்துருக்கு. 300 மந்த்லி, 200 வீக்லி, 100 டெய்லிக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லை உங்களுக்கு எங்கே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குமோ அந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு சில பேருக்கு கிச்சன் தான் சேஃப்டியாக இருக்குங்க. லேடிஸ்க்கு கிச்சனில் வந்து ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு அந்த கிச்சன் பலசர ஜாமான் வைக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரூபாய் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த மந்த்துக்கான சேவிங் ஜனவரி மந்த்துக்கு ஒரு 300 எடுத்து வைக்கிறத நான் பண்ணிட்டேன் பெய்டு. அடுத்தது இந்த வீக்குக்கான சேவிங்ஸு வாரத்துக்கான சேவிங் வந்து 200 இதை எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ அதில் வந்து டிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 9ஆம் தேதிக்கான சேவிங்ஸ் ரூ. 100. ஸோ அதையும் நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ ஜனவரி 9 கிட்ட நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் நல்லா சாமி கும்பிட்டு டெய்லி அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டே வாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுங்க. நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்க சொல்கிறீங்க, லாஸ்ட் இயர் தான் உங்கள் வீடியோ பார்த்து கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே சேவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி சேவ் பண்ணலன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அட்சய திதி அப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவே இப்போ கிராம் ரேட் வந்து கம்மியாகவே வந்திருக்கு. நமக்கு வந்து நான் 15,000 டார்கெட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்போ வந்து ஒரு 13,000 தான் இருக்குது அப்பையும் அப்படின்னா, நமக்கு மிச்சம் இருக்கிற காசுக்கு நம்ம சில்வர் காயினாக வாங்கிக்கலாம். ஸோ எதுனாலும் ஓகே தாங்க. பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் இல்லை ஒரு 250 மில்லிகிராம் இல்லை ஒரு 500 மில்லிகிராமாவது வாங்கணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கவும் செஞ்சுருக்கும். ஸோ இன்றைக்கே போய் குடுகுடுன்னு உங்கள் பூஜை ரூமை திறந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. உங்களோட சேவிங்ஸை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான சேவிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு ஆர்டி பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர் அதையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நகை கடன் வந்து ஒரு 5,50,000 லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க. ஸோ அதை வந்து எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி நான் க்ளோஸ் பண்ணணும், எத்தனை மந்த் வந்து அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸும் அடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.